ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், முழுமையான விவரம். சிகாமணி, 2025 ஜூன் மாதம் முதல் இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த போர் பதற்ற நிலை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய நிலையில இன்று இரண்டாவது முறையாக தாக்குதல் நடத்த இருக்கிறது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை ஈரானுடைய தலைநகர் தெஹரான் மீது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களாகவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மீண்டும் இந்த போர் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சர்வதேச ஊகங்களும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை ஈரான் மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பாக ஈரானிய ஊடகங்கள் மற்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஈரான் தலைநகர் தெஹரான்ல பல்வேறு இடங்கள்ல ராக்கெட் தாக்குதல் நடந்ததற்கான வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரானுடைய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய அரசு ஊடகம் வெளியிட்டக்கூடிய செய்தியில் அது எந்தெந்த இடங்கள் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் ஈரான் தலைநகர் தெஹரான்ல பல்வேறு இடங்கள்ல வெடிகுண்டு நிகழ்வுகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஈரான் அரசு அறிவுறுத்துவதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தியில தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இஸ்ரேலை சேர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்தி நிறுவனங்களும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படையினர் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். 2025 ஜூன் மாதத்திற்கு பிறகு இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடியான இந்த போர் இல்லை என்றாலும் அவ்வப்போது போர் பதற்றம் என்பது மட்டும் நீடித்து வந்த நிலையில தற்போது இந்த மீண்டும் தாக்குதல் என்பது தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேல் ஒரு பக்கம் ஏவுகணை தாக்குதலை நடத்திருக்கக்கூடிய நிலையில ஈரானும் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராகி வரக்கூடிய நிலையில இஸ்ரேலுடைய பெரும்பாலான பகுதிகளில் சைரன் சத்தம், அதாவது அவசர எச்சரிக்கை ஒலி என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் இஸ்ரேல்ல அவசர நிலை என்பதும் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அதிகாரப்பூர்வ செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஈரானும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவக்கூடும் என்று எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசு அந்நாட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேல் முழுவதுமே அவசர நிலை என்பதையும் பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையிலே மீண்டும் மிகவும் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. ஈரானை பொறுத்தவரையிலுமே ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள். அது அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, குறிப்பாக இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என தெரிவித்து 2025 ஜூன் மாதம் ஈரான் மீது பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுடைய குறிப்பாக அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ரகசிய இடங்கள் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தியதற்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் என்பது உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. இருப்பினும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது அவ்வப்போது நடத்தப்பட்டதன் அடிப்படையில இந்த நேரடி தாக்குதல் இல்லாத ஒரு சூழல் இருந்த நிலையிலே சமீபத்துல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற இந்த விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடைந்தது. இதன் காரணமாக அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது தொடர் தாக்குதலை நடத்த தொடங்கலாம் என்றும் அதற்காக வளைகுடா நாடுகள்ல போர் கப்பல்களை ஆயத்தமாக நிறுத்தி வைக்கிறார்கள் என்று சர்வதேச செய்திகள் உறுதிப்படுத்தி இருந்த நிலையிலே இன்றைய தினம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் என்பதை நடத்தியிருக்கிறது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராகி வருவதாக தான் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.